விக்ரம்க்கு எதுக்கு கம்பேக்கு? விக்ரம் என்ன கம்பேக்னு எனக்கு புரியல. எல்லாரும் சொல்றாங்க கம்பேக்னு. அவரு விக்ரம் சார் ஆல்ரெடி சினிமால இருக்கவரு. அவரு வந்து ஒரு சூப்பர் ஆக்டர். விக்ரம்னு சொல்ல எல்லாருக்கும் வந்து விக்ரம் சாரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஞாபகம் வரப்போகுது. அவருக்கு எதுவும் கம்பேக்லாம் கிடையாது. இந்த மூவி வந்து அவருக்கு வந்து ஒரு டாப் நாச். அங்க ஒரு வைக்கலாம். இப்போ ஒரு மாஸ் மூவிஸாக வந்து விக்ரம் சார் இது சொல்லலாம். படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தை தான் சொன்னோம். வெடிச்சிட்டே இருக்குங்க படம். படம் ஒரு 2.5 மணி நேரம் வெடிச்சிட்டே இருக்குது. நான் ஈவன் தோ இன்டர்வல் கூட நான் வெளியே போகல. நான் படம் செகண்ட் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே நான் அப்படியே பறக்க லாஸ்ட் பீட் கட் அடிச்சு நான் ஓடி வரேன் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் ரொம்பவே டைஹார்டாக ரொம்பவே சந்தோஷமாக சொல்லுவேன். ஐ எம் சியான் ஃபேன். சும்மா ஏதோ மாஸ்க் காட்டுறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஹி த பர்சன் ஒன்லி கேன் ஆக்ட். எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் சூப்பராக இருக்குது. எல்லாத்துலேயும் படம் A கிரேடில் இருக்குது. எதுவுமே B கூட இல்லை, எல்லாமே A+ல தான் இருக்குது. பிரமாதமாக இருக்குது. சியான் சொல்கிறேன் ஒன். எப்போவுமே யாராலுமே சியானோட ஆக்டிங்கை குறை சொல்லவே முடியாது. எப்போவுமே நீங்கள் 1 to 10 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எல்லா கூட சொன்ன மாரி 100 தான் கொடுப்பேன். 1க்கு 100 கொடுப்பேன். நோ வே. அதான் சொல்கிறேனே, இது ஒரு பாம் மாரி ரியாக்ட் ஆகுது. அந்த பாம் மாதிரி ஒரு கவுண்ட் டவுன் இருக்குல்ல, இந்த 1 2 3 4 5 6 கவுண்ட் டவுன் இருக்குல்ல, அந்த கவுண்ட் டவுன் ஆகிறதுக்கு அந்த நர்வஸ்னஸ் தான் அந்த பாமை வெடிக்கவே வைக்க போகுது. அந்த மாதிரி இருக்க படம் வெடிச்சிடுச்சு. ஜோ அவர் பேக் டு ஃபார்ம் பண்ணிட்டார். அவர் பேக்ரவுண்ட் ஸ்கூலில் சூப்பராக இறங்கிட்டார். அவர் இந்த சாங்லாம் விட்டுட்டு இந்த பேக்ரவுண்ட் ஸ்கூலில் இறங்கிட்டார், டெப்டாக இறங்கிட்டார். படத்துக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. மியூசிக்லேருந்து A to Z வரைக்கும் படம் கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக ஷார்ப்பாக நீட் அண்ட் க்ளீனாக எல்லாத்தையும் பிரமாதமாக இருக்குது. சும்மா சொல்லணும் ரிவ்யூக்கெலாம் சொல்லலை, படம் பிரமாதமாக இருக்குது. நிஜமாக பிளாக் பஸ்டர் மூவி ஆஃப் தி இயர் சொல்கிறேன். மூவி ஆஃப் தி இயர். ஸ்டண்ட்டு தான், ஸ்டண்ட்டு மாசாக இருந்தது. அதை தான் எழுதணும். ஒன்றுமே தெரியல, புரியல. அதுதான் அவர் ரோலுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. ஸ்பேஸ் கொடுத்துருந்தா ஒன்றும் நல்லா பண்ணியிருக்கேன். அப்படி தான் நினச்சாங்க. இவர் விக்ரம் வந்து எதுக்காக அந்த எஸ் சூர்யா கூட ஹெல்ப் பண்ணுறாரு, எதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, எதுவுமே புரியல. ஒரு மாதிரி ஸ்பேஸே இல்லாத மாதிரி அங்கங்கே அப்படியே விட்டு போகிற மாதிரி இருக்குது. சூப்பர் சார். எல்லா ரோல் நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்க இப்போ பார்க்கலாம் ஒன் டைம். அவரு தான் இன்னும் பக்கா. ஒரே சொல்லாது ஒருத்தர் அவர் தான். ஜிவி படம் சூப்பராக இருந்தது. எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கலாம். ஒரு மாஸ் வயலண்ட்டிக்கான ஒரு ஃபிலிம். அதுவும் ரொம்பவும் வயலன்ஸ்லாம் இல்லை. ஒரு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் காமிக்கணுன்னா காமிச்சிருக்கலாம். பட் அந்த CBFC அதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பிரச்சனைனால. மற்றபடி படம் மாசாக இருந்துச்சு. வர்த்து தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். எல்லோரும் படத்தை தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இது மெசேஜ்லாம் ரொம்ப ஒன்றும் இருக்கா மாதிரி தெரியல. ஆக்சுவலாக ஒரு நார்மல் ஸ்டோரி தான். ஆனால் அதில் என்னென்ன கதை களம், என்னென்ன நடக்குது, என்ன யார் எப்படி பிட்ரே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை. மற்றபடி அதெல்லாம் கண்டிப்பாக விக்ரம்க்கு எதுக்கு கம்பேக்கு? விக்ரம் என்ன கம்பேக்னு எனக்கு புரியல. எல்லாரும் சொல்கிறாங்க கம்பேக்னு. அவர் விக்ரம் சார் ஆல்ரெடி சினிமாவில் இருக்கவர். அவர் வந்து ஒரு சூப்பர் ஆக்டர். விக்ரம்னு சொல்ல எல்லாருக்கும் வந்து விக்ரம் சாரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஞாபகம் வரப்போகுது. அவருக்கு எதுவும் கம்பேக்லாம் கிடையாது. இந்த மூவி வந்து அவருக்கு வந்து ஒரு டாப் நாச். அங்கே ஒரு வைக்கலாம். இப்போ ஒரு மாஸ் மூவிஸாக வந்து விக்ரம் சார் இது சொல்லலாம். அவ்வளோதான். ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் வந்து யூஸ்வலாக இருக்கிற மாதிரியே மாசாக பண்ணி மியூசிக் பண்ணியிருக்காரு. அதான் மியூசிக்கே கண்டினியூ பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அவருக்கு யார் துஷாரா வந்து கேரக்டர் வந்து அவங்க வரும்போதெல்லாம் வந்து காமாக எப்படி கொண்டு போகணும், அவர் விக்ரம் சாரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக இருக்குது. அவர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஆனால் என்னென்னா அவர் வில்லேஜில் இருக்கார். பட் அவர் மலையாளமே பேசுகிறதுனால இவர் மலையாளக்காரா இல்லை வில்லேஜ்காரான்றது வந்து தெரியல. மற்றபடி அவரும் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போகிற மாதிரியே பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா வந்து வழக்கத்துக்கு மாறாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சட்டிலாக கொண்டு போயிட்டு நல்லா நடிச்சிருக்காரு. ஸ்லோவாக போகிறதுனா ஒரு கதை களத்துக்கு என்ன தேவையோ அது தேவை. அது அவ்வளோதான். அவர் டேரக்டரோட மைண்ட் செட்லாம் அவங்க வச்சு இவங்க எப்படி எழுதுறாங்கன்னா அதை தேவைன்னும் போது அதை நம்ம கொண்டு போகணும். ஏன்னா எடுத்தோடனே எல்லோரும் வந்து மாஸ் காட்டணும், இவங்க சண்டை போட்டுக்கணும், இவங்க ஃபேஸ் ஆஃப் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ஸ்டோரியோடு கொண்டு போயிட்டு அந்த ஃபேஸ் ஆஃப் இருந்தால் தான் ஒரு டீசன்சி இருக்கும். நல்லா அந்த ஸ்டோரிக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ப்ரோ. அவருக்கான இன்னும் அவரோட இது கிடைக்கல. ஒரு என்ன சொல்கிறது, தமிழ் சினிமாவில் இன்னும் அவருக்கான இடம் கிடைக்கல. இன்னும் அது கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம். இன்னும் ஆனால் அடுத்தடுத்து இன்னும் நிறைய இது மாதிரி மாஸ் படம் பண்ணுங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுங்கன்னா பார்க்குறதுக்கு நிறைய ஆடியன்ஸ் எங்களை மாதிரி உங்களுக்காக இருக்கும். கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். இன்னும் 3 days 4 days வந்து இன்னும் இங்கே நிறைய கூட்டம் இருக்கும். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்ல படம். இல்லை விக்ரம் சார் ஆக்டிங் பக்கா. அவர் நல்லா பண்ணியிருக்காப்புல. ஜிவி பிரகாஷும் மியூசிக் டேரக்டர் நல்லாயிருக்கு. எஸ்ஜே சூர்யாலாம் நல்லா பண்ணியிருக்காங்க.
இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோ, பட் ஆனால் அது வந்து அந்த ஸ்லோனால சொல்ல முடியாது. பட் நல்ல இதுதான், கரெக்டாக பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு. ஓகே 9.6 9.6 தாராளமாக ரேட்டிங். கண்டிப்பாக ஓடுங்க. கண்டிப்பாக இருக்கும். இது பார்ட் 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்படின்னு சொல்லி தெரியல, பட் இது ஓகே, பக்காவாக இருக்குது. கடைசி வரைக்கும் டில் த எண்ட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சியான், சூரஜ், விஜய் சூர்யா, ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் அது ரொம்பவே நல்லா இருக்குது. போர்னு சொல்ல முடியாது. இந்த படம் டைட்டாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே எப்படியா இருந்தாலும் இந்த எங்கேஜ் பண்ணுவோம் உங்களை. ஃபஸ்ட் ஹாஃபும் எங்கேஜ் பண்ணும், செகண்ட் ஹாஃபும் எங்கேஜ் பண்ணும். ரொம்ப நல்லா இருக்குது. அவர் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்கும், நிறைய பேர் அடிக்கணும். அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. லைக் ரெண்டுமே நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட் ஹாஃபும் கெஸ் பண்ண முடியாது, செகண்ட் ஹாஃபும் கெஸ் பண்ண முடியாது. ரெண்டுமே ரொம்ப டைட்டாக சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே. இல்லை நான் ஆக்சுவலாக இது அந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கல இந்த படம். ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த மாரி ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஃபைட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் இருக்குது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிங்க்கு எல்லாமே ஃபைட்டு தான். ஃபைட்டுக்கு நடுவில் பேக்ரவுண்ட் மியூசிக்கு, பிஜிஎம் அது மட்டும் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு. எந்த வித லேகும் கிடையாது. நீங்கள் அடுத்தடுத்து என்ன வேணும் அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் படம் கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் ஃபுல்லாக வைலன்ஸ் தான். குடும்பத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு கதை. குடும்பத்துக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் கதை. விறுவிறுப்பாக இருக்கும், லேகே கிடையாது. நீங்கள் அடுத்தடுத்து என்ன வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தான் படம் பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. குறைய சொல்லணும். சியான் பெர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே குறைய சொல்ல முடியாது. அதே தான், அப்படியே இருக்காரு ஆள், குறைகளை. 58 வயசு மாதிரிலாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. படம் பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆள் மாதிரி இருப்பார். சிம்பிளாக வந்து நடிச்சுட்டு அழகாக போய்ட்டார். ஒன் டே தான் படமே. ஒரே நாளில் படம் ஃபுல்லாக ஒன் டேயில் முடிஞ்சிடும். விறுவிறுப்பு கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் நடுவில் ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போயிட்டு படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு, குறைய சொல்ல முடியாது. ஆக்ஷன்லாம் ஒரு 2-3 ஃபைட் சீன்ஸ் இருக்கும், நீங்களே கத்துவீங்க. அந்த மாதிரி நல்ல ஃபைட் சீன்ஸ் வச்சுருவாங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். குறைகள் எதுவும் எனக்கு தெரியல. கேமரா ஒர்க்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. சியான் விக்ரமுக்கு நல்ல ஸ்கோப், நல்ல மூவி. கான்செப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்ஷன் தான். ஓகேங்களா, ஒரு மனுஷன் எப்படி வேணாலும் மாறலாம் தன் ஃபேமிலிக்காகன்ற ஒரு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப விறுவிறுப்பாக போகுதுங்க. நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது போகுது அந்த ஸ்க்ரீன் ப்ளே. அதுதான் முக்கியமான வெற்றிக்கு இந்த படம் காரணம். ஓகே, நல்லா பண்ணியிருக்காரு சார், நல்லா பண்ணியிருக்காங்க. பக்கம் சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்குது. விஜய் சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. மற்ற இவர் சுராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இது ஃபஸ்ட் டைம் தமிழ் மூவி நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். பிளாக் பஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிடலாம். விக்ரம் சார் ஆக்டிங் தான். இல்லை எதுவும் சொல்லடா, நான் எல்லாம் வந்து பார்க்கணும். கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. பழைய விக்ரமாக பார்க்கலாம். பழைய படத்து ரொம்ப நீங்களே எல்லா இதுவும் பார்க்கலாம், விறுவிறுப்பாக இருக்கும். அந்தளவுக்கு இல்லை ப்ரோ. மாநாடு அந்த மாதிரி இல்லை. அவர் ஆக்டிங் கொஞ்சம் இதுவாக தான் ஆயிடுச்சு. அவரும் நார்மலாக தான். தமிழ் படம்னால கொஞ்சம் இதுவாக இருக்குது. இவர் தான் ஆக்டிங். இவர் அந்த ஹீரோயினி அவங்களும் நல்லா இருந்தாங்க. நல்லா சூப்பர் ப்ரோ. பார்ட் 1க்காக வெயிட்டிங். சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருக்காரு. படம் ஆக்சுவலாக நல்லா இருக்கு. அவர் வந்து அவர் ஃபேமிலிக்காக பண்ணுற மாதிரி இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணல கண்டிப்பாக. செம்மையா வில்லன் தான் அவர். நல்லா இருக்கு.